டாக்ஸிக் திரைப்படம் யஷோடைய கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் படம் வந்திருக்கு. படத்துக்கு பயங்கரமான ஹைப். ஆனா இவ்வளோ மின்ன ஹைப்போட வந்த படத்துக்கான ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னலான ஒரு ஒரு நாட் உள்ளே இருக்குது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யஷ் இல்லாமல் நிறைய பேர் நயன்தாராலேருந்து நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. குவாலிட்டியாக இருக்குது, மேக்கிங் சூப்பராக இருக்குது. ஆனால் ப்ரெசன்டேஷன், லென்த்தி, லேகு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே பொறுமையை சோதிச்சிட்டாங்க. யஷ்ஷுக்காகவே அளவு எடுத்து ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்கும்? கேஜிஎஃப்ல அந்த ராக்கி பாய், அதே ராக்கி பாய் தான். அதே மாதிரி லுக்கு, கோட் ஷூட் போட்டுட்டு அந்த ஆட்டிடியூடோட பேசுகிறது, சூட்டு குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யஷ்ஷோட ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே ஸ்க்ரீன் ப்ளே எழுதுன மாதிரி இருக்குது. அவர் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 கேரக்டர், ஒரு அப்பா கேரக்டர், பையன் கேரக்டர். எமோஷனல் தான் ஆக்சுவலி படமே. ஸோ யஷ்ஷை குறை சொல்லவே முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன நம்ம ஓவராக ராக்கி பாயை மறுபடியும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அது கொஞ்சம் ஓவர்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் அவர் ரொம்ப நல்லா இருக்கார். உள்ள கேர்ள் ஃபேன்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரியான சீக்வன்ஸ் பிடிக்கலாம். ஏன்னா ஒரு சீன், ஒரு செக்ஸ் கண்டென்ட் இருந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. முழுக்க முழுக்க யஷ்ஷை தான் அவரை பிரதானப்படுத்தி தான் எல்லா சீனுமே இருக்குது. அஃப்கோர்ஸ் இது அவர் படம். அது கொஞ்சம் ஓவர்டு பண்ண மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு உண்மையிலே இந்த படத்தை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வருது. பையன் கேரக்டராக இருக்கட்டும், அப்பா கேரக்டராக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் படம் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எஃபர்ட் தெரியுது யஷ்ஷோடைய பெர்ஃபார்மன்ஸில். யஷ்ஷுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரக்டர்னால் பெருசாக யார் கேரக்டருமே நிற்காது. நிறையா ஃபீமேல் கேரக்டர்ஸ். நயன்தாரா வந்து அக்கா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரா அத்வானி, ருக்மணி எல்லாருமே சும்மா ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான். அங்கங்கே தான் வராங்க. யாருக்கும் சொல்லிக்கிற மாதிரி ரோல் இல்லை. அப்படி பார்த்தா நயன்தாராவுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டர். அவங்க ஃபைட் சீக்வன்ஸில் வராங்க. ரொம்ப ஆட்டிடியூடோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் டான் மாதிரி இருக்காங்க. மற்றபடி வேறு யாருக்கும் பெருசாக எனக்கு மைண்டில் எதுவுமே நிற்கல. 2 யஷ் தான் நிற்கிறாங்க. மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம் கலர் கிரேடாக இருக்கட்டும், அந்த கேமரா ஆங்கிள், அவங்க கொரியோகிராஃப் பண்ணது, ஃபைட் கொரியோகிராஃபாக இருக்கட்டும், செட் ஒர்க் ஒரு ஒரு பீரியாடிக்கல் கதை தான். கோவா பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. காஸ்டியூம் இதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. பட் ஸ்டோரியில் கோட்டை விட்டாங்க. கீத்து மோகன் தாஸோட டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறது டைரக்ஷன் தான். ஏன்னா பிளாட்டுன்னு படம் முடிஞ்சால் அவங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பொறுமையை சோதிப்பாங்க. தேட்டரில் நிறைய பேர் கதறிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் கதைக்குள்ளே வராங்க. ஆனால் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப வீக்காக இருக்குது. இதே கதையை வேறு ஒரு டைரக்டர் எடுத்திருந்தா இன்னும் கூட பெட்டராக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டுறாங்க. ஹீரோயிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஸ்லோ மோஷன். டைலாக்ஸ் வந்து தமிழில் யார் டைலாக் எழுதுனாங்கன்னு தெரியல. நிறைய இடங்களில் சீரியஸாக அவங்க டைலாக் பேசும்போது இங்கே தேட்டர்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ எஃபோர்ட்டாகவே இல்லை. ஓவராக ட்ரமாட்டிக்காக பேசுகிற மாதிரி இருக்குது. பழைய காலத்தில் 60s 70s எப்படி ஸ்க்ரீனை பார்த்து பேசுவோமோ அந்த மாதிரி தேவையில்லாமல் இருக்குது. இவ்வளோ லேக் தேவையில்லை. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு ஓவரால் மொத்த ப்ராஜெக்டில் கீத்துவோடைய டைரக்ஷன் தான் ரொம்ப வீக்காக இருக்குன்னு எனக்கு படுது. ஓகே, நல்லா இருக்கா நல்லா இருந்தானே கேட்குறீங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒஸ்ட்டு படம்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓகே ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, ஒரு எமோஷ்னலான ஒரு கிளாஷ் ட்ரை பண்ணுறாங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு ஸ்டேஜில் ஓகே அந்த 2 கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்கிறது, ஒரு பகை, ரிவெஞ்ச் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் போகுது. இதுக்கு முன்னால் இந்த ஜேர்னலில் ஒரு சில படங்கள் வந்திருக்கு. ஆலவந்தானா இருக்கட்டும், நிறையா படங்கள் 2 கேரக்டர்ஸ் அவங்க கேட் அண்ட் ரேட் மாதிரி. இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் கொல்லணும்னு நினைக்கும், அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் கொல்லணும்னு நினைக்கும். சைக்கோவா அது ஒரு மாதிரி நம்ம செஞ்ச ஒரு வினை வந்து நம்ம தோற்றிட்டோம். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்கான ஒரு ரிசல்ட் நம்மளை தோற்றி வந்துட்டுருக்கோம்ல. இப்படி ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் எனக்கு வந்து கதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 கேரக்டர்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் லென்த்தியாக படம் போயிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் போர்ஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே அந்த டைரக்டரோட டச் எனக்கு புரிஞ்சுது. அந்த கிளைமேக்ஸில் யஷோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அது வரைக்கும் யஷ் வந்து ஒரே மாதிரி ரியாக்ஷன், ரொம்ப ஹீரோயிசமாக அதான் ராக்கி பாய் ஸ்டைலில் தான் கொடுத்துட்டு வருவார். பட் அந்த 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான யஷை பார்க்கலாம். அந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் மேக்கப்பாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், டயலாகு, பாடி லாங்குவேஜ்லேருந்து நிறையா வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அகெயின் கதை, அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதில் கோட்டை விட்டாங்க. எனக்கு என்னென்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு 4 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு படம், இதுக்காக எல்லா படத்தையும் எவ்வளோ கதை கேட்டிருப்பார் யஷ், எல்லாத்தையும் வேணான்ட்டு இப்படி ஒரு படத்தை ஏன்
ராக்கி பாய் செலக்ட் பண்ணீங்க, ஏன் யஷ் செலக்ட் பண்ணீங்க, உங்கள் செலெக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி வருத்தமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு 500 பேரை கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு மேக்கிங் வந்து இந்த மேக்கிங் நம்ம தமிழ் படத்தில் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியும்னு கூட எனக்கு தெரில. ஓவர் டூ பண்ணிட்டாங்க, யஷோட உழைப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்பா கோட்டை விட்டீங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஓகே, ஆக்சுவலி நெட்டிசன்ஸ் வந்து நிறையா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க படத்தை. எனக்கு வந்து அவ்வளோ மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில். அந்த ட்விஸ்ட் சத்தியமாக எதிர்பார்க்கல. நானும் என்ன பண்ணிட போகிறீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்கும் போது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒரு வேளை ஓகே பரவாயில்லப்பா ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி தோணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் பயங்கரமாக சோதிச்சிருப்பாங்க. அப்படியே நீங்கள் லிட்டரலாக தேட்டரில் வந்து எல்லோரும் கதறிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அந்த 3.25 மணி நேரம் படத்தை ஒரு 2.5 மணி நேரமாக கட் பண்ணி தேவையில்லாத டைலாக்ஸு கிரிஞ்சாக இருக்கிற சீக்வன்ஸ்லாம் தூக்கி போட்டு கதையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக எடிட் பண்ணால் ஒருவேளை இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாம் எல்லாருக்கும். அதான் அந்த ட்விஸ்ட்டு தான். அந்த ட்விஸ்ட் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்.